ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் நேர்மையற்றதாகவும் சட்டவிரோதமாகவும் உள்ளதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அது மட்டுமின்றி ஆர்.என். ரவி கிடப்பில் போட்ட 10 மசோதாக்களுக்கும் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. மாநில அரசு விவகாரங்களில் ஆளுநர்கள் அரசியல்வாதி போல செயல்படக்கூடாது என்றும், மாநில அரசின் சட்டமியற்றும் அதிகாரத்திற்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் உறுதிபட தெரிவித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு வரலாற்று சிறப்புமிக்கது என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரவேற்றுள்ளார். உச்சநீதிமன்றத்தின் மூலமாக நாம் பெற்றிருக்கக்கூடிய தீர்ப்பினை வரவேற்று தங்களுடைய மகிழ்ச்சியை, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக, அதேபோல மாநிலத்தை மத்தியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி, இந்த 2 கட்சிகளை தவிர்த்து அனைத்து கட்சி தலைவர்கள், அனைத்து கட்சி உறுப்பினர்கள் இங்கே பாராட்டியும் வாழ்த்தியும் பேசி இதை வரவேற்று மகிழ்ந்திருக்கிறீர்கள். இந்த நேரத்தில் நமது அரசமைப்பு சட்டத்தில் மாநில சட்டமன்றங்களுக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய உரிமைகளை நிலைநாட்டியதற்கு தமிழ்நாடு அரசு, இங்குள்ள அனைத்து உறுப்பினர்கள், நம்மை தேர்ந்தெடுத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரின் சார்பிலும் எனது மனமார்ந்த நன்றியை உச்சநீதிமன்றத்திற்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிழ்ச்சியை நான் வெளிப்படுத்தக்கூடிய வகையில் அதிமுக, பிஜேபி உறுப்பினர்கள் தவிர்த்து அனைவரும் மேசை தட்டி நம்முடைய நன்றியை தெரிவிக்க வேண்டுகிறேன். ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கும் நிலையில், தமிழ்நாடு ஆளுநராக ஆர்.என். ரவி பொறுப்பேற்றது முதல் ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் எப்படி இருந்தன, சட்டப்பேரவையில் பெரியார், அம்பேத்கர் பெயர்களை உச்சரிக்க மறுத்தது முதல் சட்டப்பேரவையில் நிறைவேற்றிய மசோதாக்களை கிடப்பில் போட்டது வரை ஆளுநரின் நடவடிக்கைகள் எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியது என இப்போது விரிவாக பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பதவியேற்ற 4வது மாதத்தில் நாகாலாந்து ஆளுநராக இருந்த ஆர்.என். ரவி தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக நியமிக்கப்பட்டார். தமிழ்நாடு ஆளுநராக பதவியேற்ற ஆர்.என். ரவியின் செயல்பாடுகள் தொடர்ந்து சர்ச்சையை ஏற்படுத்தி வருகின்றன. அரசு துறை அதிகாரிகள் அறிக்கை அளிக்க வேண்டும் என ஆளுநர் மாளிகை கேட்டது விவாதத்தை கிளப்பியது. சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட நீட் விலக்கு மசோதா தொடர்பாக எந்த பதிலும் சொல்லாமல், குடியரசுத் தலைவருக்கும் பரிந்துரைக்காமல் 5 மாதங்கள் வரை ஆளுநர் கிடப்பில் போட்டதும் விவாத பொருளானது. ஆளுநர் ரவி வெளியிட்ட குடியரசு தின வாழ்த்துச் செய்தியில் நீட் தேர்வு, மும்மொழி கொள்கை போன்ற கருத்துகள் இடம்பெற்றதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கடும் கண்டனம் தெரிவித்தார். பல பிரச்சனைகளில் எதிரும் புதிருமாக இருந்தாலும் ஜீவாதார உரிமைகளில் தமிழகம் ஒன்றுபட்டு நிற்கும் என்றும், அவற்றில் முக்கியமானவை இருமொழி கொள்கையும் நீட் விலக்கும் என்றும் சுட்டிக்காட்டியது திமுகவின் அதிகாரப்பூர்வ ஏடான முரசொலி. பெரியண்ணன் மனப்பான்மையோடு அரசியல் செய்ய நினைத்தால் கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா என்ற பழங்கதையை நினைவூட்ட விரும்புவதாகவும் முரசொலி எச்சரித்தது. தமிழ்நாடு அரசின் தொடர் போராட்டங்களுக்கு பிறகு நீட் விலக்கு மசோதாவை கிராமப்புற மாணவர்களுக்கு எதிரானது என கூறி திருப்பி அனுப்பி வைத்தார் ஆளுநர் ரவி. மசோதா திருப்பி அனுப்பப்பட்ட அன்று ட்விட்டரில் கருத்து ஒன்றை பதிவிட்ட முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், அண்ணா நினைவு நாளான இன்று ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் எதற்கு என்ற முழக்கத்தை எண்ணி பார்க்கிறேன் என்றார். மேலும் சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை கூட்டி நீட் மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அன்று மாலையே ஆளுநரிடம் ஒப்படைத்தது தமிழ்நாடு அரசு. ஆளுநர் ரவி சர்ச்சைக்குரிய வகையில் பேசுவதும், அதற்கு அரசியல் கட்சிகள் எதிர்வினையாற்றுவதும் என சர்ச்சைகள் தொடர்ந்து கொண்டே இருந்தன. குறிப்பாக எஸ்டிபிஐ கட்சியை தடை செய்ய வேண்டும் என்ற ஆளுநரின் பேச்சுக்கு கடும் கண்டனங்கள் எழுந்தன. சபரிமலை ஐயப்பா சேவா சமாஜம் சார்பில் சென்னையில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர், சனாதன தர்மத்தால் உருவாக்கப்பட்டதுதான் பாரதம் என்றும், சனாதன தர்மத்தின் ஒளியால் ரிஷிகளாலும் முனிவர்களாலும் நாடு பேணப்பட்டு வந்ததாகவும் கூறினார். சனாதனம் குறித்த ஆளுநரின் பேச்சு தமிழ்நாட்டு அரசியல் அரங்கில் கடும் அதிர்வை ஏற்படுத்தியது. மக்களை பாகுபடுத்தி தீண்டாமையை நடைமுறைப்படுத்தியதும், சாதியின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தியதும் தான் சனாதனம் என கண்டனங்கள் எழுந்தன. சனாதனம் குறித்த ஆளுநரின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்த திமுக பொருளாளர் டி.ஆர். பாலு, சனாதனத்துக்கு ஆதரவான ஆளுநரின் பேச்சுகள் ஏற்புடையதல்ல என்றும், சனாதனம் தொடர்பான தனது கருத்துக்களை ஆளுநர் திரும்பப் பெற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார்.
ஆளுநர் RN ரவியை RSS ரவி என சாடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சனாதனம் பற்றி பேசும் ஆளுநர் அந்த பதவியிலிருந்து விலக வேண்டும் என்றார். அரசியல் கட்சிகளிடமிருந்து மட்டுமின்றி பொது தளத்திலும் கடுமையான எதிர்வினைகளை சந்தித்தது சனாதனம் குறித்த ஆளுநரின் பேச்சு. மேலும் நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் ஆங்கிலேயர் வருகைக்கு முன் இந்தியா ஒன்றுபட்டு இருந்ததாகவும் பிரித்தாளும் சூழ்ச்சியை மேற்கொண்ட ஆங்கிலேயர்களே விந்திய மலைக்கு தெற்கே தென்னிந்தியாவில் இருந்தவர்களை திராவிடர்கள் என பிரித்ததாகவும் கூறினார். திராவிடம் என்ற சொல்லை முதலில் ஆங்கிலேயர்கள்தான் பயன்படுத்தினார்கள் என்றும் அழுத்தமாக குறிப்பிட்டார். திராவிடம் தொடர்பான ஆளுநரின் பேச்சும் தமிழ்நாட்டில் விவாதங்களை கிளப்பியது. திராவிடம் குறித்து ஆதாரமற்ற கருத்தை தெரிவிப்பதன் மூலம் ஆளுநர் என்ன சொல்ல வருகிறார் என கேள்வி எழுப்பினார் திமுக பொருளாளர் TR பாலு. 1000 ஆண்டு பள்ளத்தை நிரப்பும் திராவிட இயக்கத்தின் செயல்பாடுகளை தாங்கிக் கொள்ள முடியாதவர்கள் திராவிடம் என்ற சொல்லை பார்த்தாலே மிரள்வதாகவும் TR பாலு சாடினார். திராவிடம் என்ற சொல் மனு தர்மத்தில் கூட குறிப்பிடப்பட்டுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, உள்ளார்ந்த திட்டத்துடன் வலிந்த வம்புகள் தொடங்கப்படுகின்றனவோ என்ற சந்தேகத்தை ஆளுநரின் பேச்சு எழுப்புவதாகவும் தெரிவித்தார். திக மற்றும் திமுக மட்டுமல்ல, பல்வேறு அமைப்புகளும் ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தன. திராவிடர் என்கிற சொல்லை ஆங்கிலேயர்கள் தான் கொண்டு வந்து கொடுத்தார்கள் என்பதற்கு என்ன ஆதாரம் வைத்திருக்கிறார் என்று தெரியவில்லை. கிபி 4ஆம் நூற்றாண்டிலேயே ஒரு சமண பள்ளியை நிறுவிய ஒருவர் அதற்கு திரமிழப்பள்ளி என்றுதான் பெயர் வைத்திருக்கிறார். 4ஆம் நூற்றாண்டில் எந்த ஆங்கிலேயரும் இங்கு வந்ததாக நமக்கு தெரியவில்லை. ஆளுநர் ரவி பெரும்பாலும் RSS ரவியாகவே இருக்கிற காரணத்தால் ஒன்றை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. மனுநீதியிலேயே இந்த சொல் இடம்பெற்றிருக்கிறது. அது எதிர்மறையாக இடம்பெற்றிருக்கிறதா நேர்மறையாக இருக்கிறதா என்பது வேறு. ஆனால் மனுநீதியிலேயே இடம்பெற்றிருக்கிற ஒரு சொல்லை ஆங்கிலேயர்கள் தான் தந்தார்கள் என்று சொல்வது என்ன நியாயம்? எனவே ஆங்கிலேயர்கள் தான் ஆரிய திராவிடம் என்கிற ஒன்றை உருவாக்கினார்கள், நம்மை பிளவுபடுத்தினார்கள் என்று சொல்லுவது அப்பட்டமாக பஞ்சாப் தாட்ஸ் என்கிற புத்தகத்தில் கோல்வால்கர் சொல்லியிருப்பதை திருப்பி சொல்லுகிறார் என்பதுதான் அதனுடைய பொருள். எனவே வரலாற்று ஆய்வை செய்யக்கூடாது என்பதல்ல, பொய்யாகவும் உள்நோக்கத்தோடும் செய்யக்கூடாது. தவறுதலாக இருந்தால் கூட குற்றமில்லை, அதற்கு ஒரு உள்நோக்கம் இருக்கக்கூடாது, ஆளுநருக்கு இருக்கவே கூடாது. எனவே அவர் சொல்லியிருக்கிற இந்த செய்திக்கு எந்த சான்றும் இல்லை, அந்த செய்தியில் உண்மையும் இல்லை, ஏதோ ஒரு உள்நோக்கம் மட்டும் இருக்கிறது என்பது தெளிவாகிறது. ஆளுநர் பேசியதற்கு இவ்வளவு எதிர்ப்புகள் எழுவது ஏன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டுமெனில் திராவிடம் என்ற சொல் எப்போது முதல் புழக்கத்தில் உள்ளது, திராவிடம் என்ற சொல் எதை குறிக்கிறது என்பதையெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். திராவிடம் என்ற சொல் ஆளுநர் குறிப்பிடுவது போல ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் வந்ததல்ல. ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்குள் வருவதற்கு பல நூற்றாண்டுகள் முன்பே திராவிடம் என்ற சொல் உருவாகிவிட்டது. திராவிடம் என்ற ஒரு சொல் நிலத்தை மட்டும் குறிப்பது அல்ல. திராவிடம் என்பது மொழி குடும்பத்தை குறிக்கிறது, நிலத்தை குறிக்கிறது, இனத்தை குறிக்கிறது, பண்பாட்டை குறிக்கிறது. அதற்கு பல்வேறு உள்ளடக்கங்கள் உண்டு. ஏற்கனவே மனுசாஸ்திரத்தில் திராவிடர் என்பதற்கு என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், எவர் ஒருவர் தர்மங்களுக்கு உடன்பட்டு நடக்காதவர்களோ அத்தனை பேரும் திராவிடர்கள், அங்கே சூத்திரர்கள் ஆட்சி நடக்கிறது என்று பொருள் என்று மனு தர்மத்திலே பிரிட்டிஷ்காரர்கள் வருவதற்கு முன்பே எழுதி வைத்து விட்டார்கள். அதற்கு முன்பே தாய்மானவர் பாடலில் திராவிடம் என்பது தமிழ் என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆதிசங்கரர் திருஞான சம்பந்தரை பார்த்து திராவிட சிசு என்று ஒரு மனிதரை அடையாளப்படுத்துவதற்கான குறியீட்டு சொல்லாகவும் அவர் பயன்படுத்தி இருக்கிறார். இப்படி ஏராளமான ஆதாரங்களை நாம் அடுக்கடுக்காக கூறிக்கொண்டே போக முடியும். ஆனால் இவர் ஏதோ நிலங்களுக்கு மட்டும்தான் அது திராவிடம் என்பது பொருந்தும் என்று கேட்கிறார். திராவிடம் என்பது வெறுமனே இடத்தை குறிக்கும் சொல்லல்ல, முதல் முறையாக ஆங்கிலேயர் அறிமுகப்படுத்திய சொல்லும் அல்ல என பல தரப்பினர் சுட்டிக்காட்டிய பிறகும் மதுரை காமராஜர் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவிலும் அதே கருத்தை மீண்டும் பேசினார் RN ரவி. ஆளுநரின் இந்த செயலுக்கு கண்டனம் தெரிவித்த முரசொலி ஏடு, இந்தியாவில் பிரிவினையை விதைத்தவர்கள் ஆரியர்கள் என்ற வரலாற்றை மாற்ற ஆளுநர் முயற்சிப்பதாகவும், வரலாற்றை திரித்து ஆங்கிலேயர்கள் மீது குற்றம் சாட்டுவதன் மூலம் ஆரியர்களை புனிதப்படுத்தி விடலாம் என ஆளுநர் கருதுவதாகவும் சாடியுள்ளது. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும், மனிதர்கள் பிறக்கும் போதும் வளரும் போதும் வாழும் போதும் சமமான மனிதர்களாக மதிக்கப்பட வேண்டும். அவங்க செய்யும் செய்கையினுடைய சிறப்பு காரணமாக அவங்களுக்கு மதிப்பு கூடலாம். ஆனால் கண்டிப்பாக பிறப்பினால இல்லை. ஒருவர் எவ்வளவு மோசமானவராக இருந்தாலும்
அவர் குறிப்பிட்ட ஜாதியில் பிறந்ததுக்காக அவரை மதிக்கணுங்கிறது அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் திராவிட கோட்பாடு. இதன் தொடர்ச்சியாகவே தமிழ்நாட்டின் பெயர் குறித்த ஆளுநரின் பேச்சும் சர்ச்சையை கிளப்பியது. தமிழ்நாடு என்பதை விட தமிழகம் என்று சொல்வதே சரியாக இருக்கும் என ஆளுநர் RN ரவி பேசியதற்கு கண்டனங்கள் எழுந்துள்ளன. In fact, Tamil Nadu is the one place, let us say Tamilagam is more appropriate. ஆளுநரின் பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்த திமுக பொருளாளர் TR பாலு, பாஜக மாநில தலைவர் போல ஆளுநர் செயல்பட வேண்டாம் என்றார். திமுக மட்டுமின்றி காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளும் ஆளுநரின் பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தன. ஆளுநருக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் சமூக வலைதளங்களில் தமிழ்நாடு என்ற பெயர் ட்ரெண்டிங் ஆனது. இந்த நிலையில் 2023ஆம் ஆண்டுக்கான முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. அப்போது மாநில அரசு தயாரித்து கொடுத்த உரையை முழுமையாக படிக்காமல் சமூக நீதி, சுயமரியாதை, திராவிட மாடல், தமிழ்நாடு போன்ற வார்த்தைகளும் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், அண்ணா, கலைஞர் ஆகியோரின் பெயர்களும் இடம்பெற்ற பகுதிகளை தவிர்த்தது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. ஆளுநரின் செயலுக்கு சட்டமன்றத்திலேயே கண்டனம் தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஆளுநர் சொந்தமாக பேசிய கருத்துகள் எதுவும் அவை குறிப்பில் இடம்பெறக்கூடாது என்று அதிரடி தீர்மானம் கொண்டு வந்தார். எங்களது கொள்கைக்கு மாறாக மட்டுமல்ல, அரசின் கொள்கைக்கு கூட மாறாக தமிழ்நாடு அரசு தயாரித்த மாநில ஆளுநர்களால் இசைவளிக்கப்பட்ட அச்சிடப்பட்ட உரையை முறையாக படிக்காதது மிகவும் மீறிய ஒன்றாகும். ஆகவே சட்டமன்ற பேரவை விதி 17 தளர்த்தி இன்றைக்கு அச்சிடப்பட்டு மாண்பு உறுப்பினர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள ஆங்கில முறை மற்றும் மாண்பு பேரவைத் தலைவர்களால் படிக்கப்பட்ட தமிழ் முறை ஆகியன மட்டும் அவை குறிப்பில் ஏற வேண்டும் எனும் தீர்மானத்தையும், அதே போல இங்கே அச்சிடப்பட்டு பதவிகளுக்கு மாறாக ஆளுநரை இணைத்து விடுத்த படித்த பகுதியில் இடம்பெறாது என்னும் தீர்மானத்தையும் நான் முன்மொழிந்த தீர்மானத்தை பேரவை ஒருமனதாக நிறைவேற்ற வேண்டும். ஆளுநரின் செயலுக்கு உடனடியாக நேருக்கு நேர் முதலமைச்சர் கண்டனம் தெரிவித்ததை அடுத்து அவை முடிவதற்கு முன்பாகவே அவையில் இருந்து அவசரமாக வெளியேறினார் ஆளுநர் RN ரவி. இந்த மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்று திரண்டிருக்கிற இந்த அவையிலே இருந்து உருவாக்கப்பட்டிருக்கிற அத்தனை சட்ட மசோதாக்களிலும் அவரது அரசியல் கண்ணோட்டத்தை புகுத்துகிறார். இங்கே நிறைவேற்றப்பட்டிருக்கிற சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க மறுக்கிறார். அரசமைப்பு சாசனத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பணியாற்ற வேண்டிய ஆளுநர் இந்தியா என்கிற பெயரையே உச்சரிக்க மறுக்கிறார். பாரதம் என்கிற சொல்லையே தொடர்ந்து பயன்படுத்துகிறார். அரசியல் சாசன தந்தை புரட்சியாளர் அம்பேத்கரை பிரிட்டிஷாரிடம் நிதியை பெற்றுக்கொண்டு இந்தியாவிற்கு பிரிவினையை கொண்டு வர முயற்சி செய்தவர் என்கிற அடிப்படையில் இழிவுபடுத்துகிறார். கால்டுவெல், போப் உள்ளிட்ட திராவிட கருத்தியலுக்கு அடித்தளமிட்ட அறிஞர்களை அவமானப்படுத்துகிறார். சகட்டு மேரிக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற ஆளுநர் அதன் உச்சமாக தமிழ்நாடு என்பதனுடைய பெயரையே மாற்ற வேண்டும் என்று பிதற்றுகிறார். இவையெல்லாம் தனிமனித உரிமைகள் என்கிற அடிப்படையில் ஏற்றுக்கொள்ள முடியாது. RN ரவி ஒரு முழு நேர அரசியல்வாதியாக ஆளுநர் மாளிகையிலே வீற்றிருக்கின்றார். இங்கே பாஜகவினால் இங்கு இருக்கக்கூடிய திராவிட கொள்கையை பின்பற்றக்கூடிய திமுக அரசுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு அஜெண்டாவுடன், ஒரு செயல் திட்டத்துடன் அவர் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார். அதை செயல்படுத்த முனைகின்றார். இறுதியாக அவர் சொன்னது தமிழ்நாடு. இதுவும் RSSனுடைய ஒரு அஜெண்டா தான். RSSக்கு இந்த நாட்டில் ஒரே அரசு, ஒன்றிய அரசு மட்டும்தான் இருக்க வேண்டும், மாநில அரசுகள் இருக்கக்கூடாது. எனவே தான் தமிழ்நாட்டை தமிழகம் என்று அழைக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஆளுநர் RN ரவி
தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும் வரை ஜனநாயக ரீதியில் ஜனநாயகத்தை நேசிக்கக்கூடிய, தமிழகத்தை நேசிக்கக்கூடிய அனைவர்களுடைய போராட்டமும் இணைந்து தொடரும். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை நிறுத்தி வைப்பது, துணைவேந்தர்கள் நியமனத்தில் குறுக்கீடு செய்வது உள்ளிட்ட ஆர்என் ரவியின் நடவடிக்கைகளை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு வழக்கு தொடர்ந்தது. வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஜே.பி. பார்த்திவாலா, ஆர். மகாதேவன் அமர்வு இன்று வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளது. மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பதில் தாமதம் தொடர்பான வழக்கில் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களை நிறுத்தி வைத்ததும், குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி அனுப்பி வைத்தது சட்டவிரோதம் என்று அறிவுறுத்தினர். 10 மசோதாக்களை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்த ஆளுநரின் நடவடிக்கையை அதிரடியாக ரத்து செய்த நீதிபதிகள் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தது செல்லாது என்று தெரிவித்தனர். இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்ட அன்றே மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் என்றும், ஆனால் தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவியின் செயல்பாடு நேர்மையற்றது என்றும் நீதிபதிகள் கண்டனம் தெரிவித்தனர். மாநில அரசு விவகாரங்களில் ஆளுநர்கள் அரசியல்வாதி போல செயல்படக்கூடாது என்றும், மாநில அரசின் சட்டம் இயற்றும் அதிகாரத்திற்கு ஆளுநர்கள் முட்டுக்கட்டையாக இருக்கக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் எச்சரித்துள்ளது. அரசியல் சாசனத்தின் 200வது பிரிவின் கீழ் ஆளுநருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிப்பது, மசோதாவை நிறுத்தி வைப்பது அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது ஆகிய 3 வாய்ப்புகள் மட்டுமே உள்ளதாக தெரிவித்தனர். மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவது என்றால் முதல் முறை நிறைவேற்றி அனுப்பும் போதே அனுப்ப வேண்டும் என்றும், இரண்டாவது முறையாக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்டால் மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியாது என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தினர். அது மட்டுமின்றி வரலாற்றில் முதல் முறையாக மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடுவையும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் நிர்ணயித்துள்ளனர். சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவுக்கு 1 மாதத்திற்குள் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும், மாநில அரசின் ஆலோசனையின்படி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைப்பதாக இருந்தால் 1 மாதத்திற்குள்ளும், மாநில அரசின் விருப்பத்திற்கு மாறாக குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதாக இருந்தால் 3 மாதங்களுக்குள் முடிவெடுக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் திட்டவட்டமாக தெரிவித்தனர். ஒரு மசோதாவை சட்டப்பேரவை இரண்டாவது முறையாக நிறைவேற்றி அனுப்பினால் ஆளுநர் 1 மாதத்தில் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். ஆளுநருக்கு என எந்த சிறப்பு வீட்டோ அதிகாரமும் கிடையாது என்றும், மாநில அரசின் ஆலோசனைப்படியே ஆளுநர் செயல்பட வேண்டும் என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தனர். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க காலக்கெடு நிர்ணயித்தது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களை ரத்து செய்தது, குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்தது என பல்வேறு வகைகளிலும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அமைந்துள்ளது. இதன் உச்சகட்டமாக ஆளுநரால் நிறுத்தி வைக்கப்பட்ட தமிழ்நாடு அரசின் 10 மசோதாக்களுக்கும் அரசியல் சாசனத்தின் 142வது பிரிவின் கீழ் தனது சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு முன் பேரறிவாளன் விடுதலை வழக்கில் உச்சநீதிமன்றம் இந்த அதிகாரத்தை பயன்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை முதலமைச்சர், அரசியல் தலைவர்கள், பத்திரிகையாளர்கள் என பல்வேறு தரப்பினரும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு என்று வரவேற்றுள்ளனர். சட்டமன்றத்திலேயே உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என்றும், இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் கிடைத்திருக்கும் வெற்றி என்றும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை நமது தமிழ்நாடு அரசு பெற்றுள்ளது. இந்த சட்டமன்ற பேரவையில் நாம் நிறைவேற்றி மாண்புமிகு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்த பல முக்கிய சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் திருப்பி அனுப்பினார். அந்த நிலையில் அவற்றை நாம் மீண்டும் இங்கே நிறைவேற்றி அனுப்பி வைத்தோம். 2வது முறை சட்டமன்ற பேரவை நிறைவேற்றிய சட்ட முன்வடிவுகளுக்கு மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளித்தே ஆக வேண்டும் என்று அரசியல் சட்டம் வரையறுத்திருந்த போதிலும் இவற்றுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் அவர்கள் காலம் தாழ்த்தி வந்ததோடு அதற்கு தனக்கு அதிகாரம் இருப்பதாகவும் தெரிவித்து வந்தார். இதனை எதிர்த்து தமிழ்நாடு அரசு மாண்புமை உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததில் தமிழ்நாடு அரசின் வாதத்தில் இருந்த நியாயத்தை ஏற்று
மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நிறுத்தி வைத்திருந்தது சட்டவிரோதமானது என்றும் அந்த சட்ட முன்வடிவுகளுக்கும் ஆளுநர் அவர்கள் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கருதப்பட வேண்டும் என்றும் தெரிவித்து வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பினை இன்றைக்கு மாண்புமை உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ளது. இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமின்றி இந்தியாவில் உள்ள அனைத்து மாநில அரசுகளுக்கும் கிடைத்த மாபெரும் வெற்றியாகும். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உயிர் கொள்கையான மாநில சுயாட்சி, மத்திய கூட்டாட்சி தத்துவம் ஆகியவற்றை நிலைநாட்டிட தமிழ்நாடு போராடியது. தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் சட்டமன்றத்திலே 234 உறுப்பினர்களும் ஒருமனதாக நிறைவேற்றி அனுப்பிய பல தீர்மானங்களை ஒப்புதல் கொடுக்காமல் கிடப்பிலை போட்டிருந்தார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பொறுமையாக சட்டப்படி செய்ய வேண்டிய நடவடிக்கைகளை செய்து பொறுமை காத்து வார்த்தைகளை விடாமல் உச்சநீதிமன்றத்திலே வழக்குகளை போட்டு இப்போது நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை காத்திருந்து மொத்த இந்தியாவுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் இன்றைக்கு ஒன்றிய அரசுடைய பிரதிநிதிகளாக இருக்கிற கவர்னர்களுக்கு ஒரு கடிவாளத்தை நம்முடைய முதலமைச்சர் போட்டிருக்கிறார் என்பதை இந்த தீர்ப்பு இன்றைக்கு தெரிவிக்கின்றது. அரசமைப்பு சட்டம் மிக தெளிவாக ஒரு அமைச்சரவையினுடைய தீர்மானங்களை, அந்த தீர்மானங்களுக்கு ஒப்புதல் கொடுக்கக்கூடிய ஒரு பொறுப்பை ஆளுநருக்கு கொடுத்தாலும் கூட அந்த ஆளுநர் அமைச்சரவையினுடைய அந்த தீர்மானத்திற்கு ஒப்புதல் கொடுப்பதை தவிர அவருக்கு வேறு வழி இல்லை என்பதை மிக தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு திராவிடர் கழகம், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், பாமக உட்பட பல்வேறு கட்சி தலைவர்களும் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். ஆளுநர் தனது தவறை உணர்ந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும், தவறினால் அவரை டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்றும் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஆர்என் ரவிக்கு தன்மானம் இருந்தால் பதவி விலக வேண்டும் என மூத்த பத்திரிகையாளர் என் ராம் கூறியுள்ளார். தமிழ்நாடுக்கு மட்டும் இது ஒரு பெரிய வெற்றி இல்லை. கூட்டாட்சி என்ற அந்த கொள்கைக்கு, நம்ம அரசியல் அமைப்பில் ஆழமாக பதிக்கப்பட்ட கூட்டாட்சி என்ற அந்த பிரின்சிபிள்ஸுக்கு, அந்த கொள்கைக்கு இது ஒரு மகத்தான வெற்றி. ஆளும் கட்சி பாஜக ரொம்ப மோசமான அத்தாரிட்டேரியன் போக்குக்கு ஒரு பெரிய அடி. இந்த கவர்னர் சுயமானம் இருந்தால் உடனே ராஜினாமா செய்து நாளையிலே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு டெல்லிக்கு போகணும், இல்லைன்னா அவரை வாபஸ் வாங்கணும். ஏன்னா இங்கே இந்த கவர்னருக்கு ஒரு விதமான ஃபுட்டிங் கிடையாது. இப்போ இங்கே தமிழ்நாட்டில் இனிமேல் எல்லாம் சிரிக்கக்கூடிய அளவில் அவர் பண்ணிருக்காரு. அதனால் இந்த 10 மசோதாக்களை கோர்ட்டே டிக்ளேர் பண்ணிட்டாங்க ஸ்பெஷல் பவர் ஆர்டிகிள் 142 கருதி பில்ஸ் ஹவ் பீன் பாஸ். இந்த மசோதா சட்டமாகிவிட்டது என்று அந்த தீர்ப்பு சொல்லியிருக்கு. கவர்னருடைய அந்த ஆளுநர்களுடைய பவரை ரொம்ப குறைச்சிட்டாங்க இப்போது. ஆர் ராதர் கான்ஸ்டியூஷன் படி தான் நடக்க வேண்டும் என்ற அந்த சேனலில் அமைச்சிருக்காங்க. அதனால் இந்தியா முழுக்கம் இது பிரதிபலிக்கும் இன்றைக்கு. அதனால் இன்றைக்கி ஒரு ஹாப்பி டே என்று சொல்வேன். வெறும் தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு மட்டும் இல்லை, இந்த திமுக அரசாங்கத்துக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லாக கொண்டாட வேண்டிய ஒரு தீர்ப்பு. ஹேட்ஸ் ஆஃப் டு தி சுப்ரீம் கோர்ட். எங்களுடைய முதலமைச்சர் இந்த வழக்கின் மூலம் இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுடைய சுயாட்சியை நிலைநாட்டியிருக்கிறார். இந்த வழக்கின் மூலமாக டெமோக்ராட்டிக்லி எலெக்டட் கவர்மெண்ட்ஸ் இனிமேல் கான்ஸ்டியூஷன் பிரகாரம் அவர்கள் செயல்படலாம். செயல்பட்டு கவர்னர்கள் இடையூறாக இருந்தால் நீதிமன்றத்துக்கு அணுகலாம் என்று வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்ப்பை வாங்கியிருக்கார். இந்த தீர்ப்பு தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை, இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களுக்கும் இது பொருந்தும். ஆகவே இது ஒரு பெரிய ஹிஸ்டாரிக்கல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இந்த ஜட்ஜ்மெண்ட்
தமிழக கவர்னருக்கு மட்டும் இல்லாமல் இந்தியாவில் உள்ள அத்தனை கவர்னர்களுக்கும் இது பொருந்தும். 10 பில்ஸில் கவர்னர் வந்து சான்சலராக இருக்கிற அந்த யூனிவர்சிட்டியில் வந்து அவரை ரிமூவ் பண்ணுறதுக்காக தான் இது வந்து ஏற்றப்பட்டது. இந்த பில்ஸ் வந்து இனி தீர்ப்பின் பிரகாரம் கவர்னர் வந்து டீம் டு ஹவ் கிராண்டட் அசென்ட் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றமே ஒரு தீர்ப்பு கொடுத்ததால் இன்றிலிருந்து அவர் அந்த பதவியிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த தீர்ப்பானது அரசியல் சட்டம் நடைமுறைக்கு வந்து 75 ஆண்டுகளுக்கு பிறகு வந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பாகும். இதுவரை 75 ஆண்டு காலத்தில் எந்த ஒரு கவர்னர் மீதும் சுப்ரீம் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இவ்வளவு மோசமான ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு தீர்ப்பை வழங்கியது கிடையாது. காரணம், கவர்னர் RN ரவி தமிழ்நாட்டிற்கு வந்ததே அரசியல் சட்டப்படி அவர் கவர்னர் பதவியை வகிக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமே அல்லாமல் இங்கே வந்து RSS கொள்கையை, பிஜேபிக்கு கொள்கையை தமிழ்நாட்டில் திராவிட இயக்கத்துக்கு எதிராக பரப்ப வேண்டும் என்பதற்குத்தான் இங்கே வந்தார். இந்த தீர்ப்பு மற்ற கவர்னர்களுக்கெல்லாம் ஒரு படிப்பினையாக இருக்கும். எவரும் தமிழ்நாட்டில் வந்து திராவிட இயக்கத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தால் இதுதான் முடிவு என்பதை மற்றவர்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இனிமேல் ஒரு பெரிய விடிவெளி ஏற்பட்டிருக்குது இந்த விஷயத்தில். இனிமேல் ஏற்பட்டு எந்த மாநில கவர்னரும், அது ஆளுங்கட்சி மத்திய அரசுக்கு இணக்கமான அரசாங்கம் இருந்தாலும் சரி, அல்லது இணக்கம் இல்லாத அரசாங்கம் இருந்தாலும் சரி, மாநில கவர்னர்கள் இனிமேல் அதிக இந்த கவர்னர் ரவியை போல் இது மாதிரியெல்லாம் செயல்பட முடியாது. ரவியை கூட இனிமேல் செயல்பட முடியாது. காரணம், உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு தலையில் ஒரு குட்டு வைத்திருக்கிறது. இதற்கு மேல் அவர் தான் பதவி ராஜினாமா செய்துவிட்டு தான் போக வேண்டும். அவருடைய டென்யூர் முடிஞ்சு 6 மாதம் ஆகிறது. 6 மாதம் ஆகியும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். இதை ஒன்றிய அரசும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த தீர்ப்புக்கு பிறகு ஒரு பழமொழி சொல்வார், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, நல்ல மனிதனுக்கு ஒரு சொல்லணும். உச்சநீதிமன்றம் ஒரு சிறப்பு வாய்ந்த இந்த தீர்ப்பை சொல்லியிருக்கிறது. தன்னுடைய கடமையிலிருந்து தவறிவிட்டார். இதே ஒரு ஐபிசி கிரிமினல் சட்டத்துப்படி உச்சநீதிமன்ற தீர்ப்பாக இருந்தால் அந்த தீர்ப்புக்கு பிறகு யார் பாதிக்கிறா அவங்க ஜெயிலுக்கு போயிருக்கணும். ஆனால் இது ஒரு கான்ஸ்டியூஷனல் மேட்ரு ஆகினால் சிறைக்கு அனுப்புகிற அதிகாரம் இதுக்கு வராது. ஆகவே இதை மானசீகமாக மாரலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அவர் இன்று இரவே இங்கேருந்து ராஜ்பவன் விட்டு புறப்பட்டு போனால் அவர் சுயமரியாதைக்காரர். ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக நடந்த பெரிய போர் இது. சாதாரணமானது. அரசியல் சட்டத்தினுடைய உச்ச போர். ஒரு மாநிலம் அல்ல, எல்லா மாநிலங்களிலும் பல மாநிலங்களில் ஆளுநர்கள் அரசியல் கருவிகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். என்றால் மக்கள் விரோத ஒரு நிலை, மக்களுடைய ஆதரவு இல்லை என்று சொல்லும்போது கொல்லைப்புற வழியாக இப்படிப்பட்ட முயற்சிகளை செய்யலாம் என்பதற்கு இனிமேல் அப்படி செய்ய முடியாது என்பதற்கு இந்த உச்சநீதிமன்றம் ஒரு நல்ல அளவிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது வரவேற்க தகுந்த ஒன்று. கால கெடு முடிந்த பிற்பாடு, பதவிக்காலம் முடிந்த பிற்பாடு கூட இப்போது அவர் தொடர்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அவர் திரும்ப பெற வேண்டும். அவர் திரும்ப பெற இல்லாவிட்டால் அவர் டிஸ்மிஸ் செய்யப்பட வேண்டும். இல்லையானால் அவர் தன்னுடைய பொறுப்பை தவறை உணர்ந்தாவது ராஜினாமா செய்துவிட்டு வந்த இடத்திற்கு திரும்ப வேண்டும். இந்த தீர்ப்பு வரவேற்கத்தக்கது. இந்த தீர்ப்பை ஆளுநர் அவர்கள் புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட வேண்டும் என்று நான் கேட்பதை விட அவர் இதை உணர்ந்து இது ஒரு கடுமையான தண்டனை மாதிரி. ஏற்கனவே பலமுறை நீதிமன்றங்கள் ஆளுநருடைய செயல்பாட்டை கண்டித்திருக்கிறது. அவர் இதை உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து அவர் ராஜினாமா செய்வது அவருக்கும் நாட்டுக்கும் நல்லது. அல்லது குடியரசுத் தலைவர் அவரை இப்படி பொறுப்பற்ற முறையில் செயல்பட்டதற்காக எந்த குடியரசுத் தலைவர் நியமனம் செய்தாரோ அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆளுநர் RN ரவி அவர்கள் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட பல்கலைக்கழக மசோதாக்கள் அனைத்தையும் கிடப்பிலை போட்டு வைத்தார். அது மட்டுமில்லாமல் தன்னுடைய அதிகார வரம்பை மீறி குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு அனுப்புகிறோம் என்ற பெயரில் காலதாமதம் செய்தார். இன்றைக்கு உச்சநீதிமன்றம் அதை கண்டித்திருப்பதோடு அந்த 10 சட்ட மசோதாக்களையும் ஏற்கிறோம், அதை சட்டமாக்குகிறோம் என்று தீர்ப்பளித்திருப்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீர்ப்பு. இது ஆளுநர் RN ரவி அவர்களுக்கு புகட்டியிருக்கிற ஒரு பாடம். இவரைப் போல வெறும் சனாதன
பின்னணியில் அரசியல் செய்யக்கூடிய ஆளுநர்கள் அனைவருக்கும் இது மறக்க முடியாத ஒரு பாடமாக அமையும் என்று நான் நம்புகிறேன். ஆர்.என். ரவியைப் போல RSS சிந்தனைகளோடு செயல்படக்கூடிய அனைவருக்குமான ஒரு பாடம். இன்னும் சொல்லப்போனால் இது ஒரு மூக்குடைப்பு என்று தான் சொல்ல வேண்டும். ஆர்.என். ரவிக்கு உச்சநீதிமன்றம் மூக்குடைப்பு செய்திருக்கிறது. இது அவருக்கு ஒரு பாடம். அப்படி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் ஆளுங்கட்சி எதிர்க்கட்சிகள் எல்லாம் சேர்ந்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பினால் அதை ஏற்று ஆளுநர் ஒப்புதளிப்பது என்பதுதான் மரபு. காலங்காலமாக அப்படி தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இப்போ சமீப காலமாக சட்டமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட பல தீர்மானங்களை ஒப்புதல் வழங்க கணக்கில் போடப்பட்டிருந்தது. இது தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாரும் சேர்ந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள், இதில் ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றக்கூடிய தீர்மானம். இந்த தீர்மானத்தை கிடப்பில் போடுறது என்பது ரொம்ப வருத்தமளிக்கிற செயல். இதை தமிழக அரசின் சார்பில் மேல்முறையீடு செய்து உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு என்பது மாநில அரசுகளின் உரிமையை காக்கிற ஒரு தீர்ப்பாக தான் நாங்கள் பார்க்குறோம். மாநில அரசுக்கு உரிமை இருக்கிறது என்று மாநிலத்தின் உரிமையை காக்கிற தீர்ப்பாக, சட்டமன்றத்தின் உரிமையை காக்கிற தீர்ப்பாக நாங்கள் கருதுகிறோம், பார்க்குறோம். ஆளுநரின் செயல்பாடுகளுக்கு உச்சநீதிமன்றம் கடிவாளம் போட்டிருக்கும் இந்த சூழலில் இனிமேலாவது ஆளுநரின் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.